வேதம் சொல்கிறது, அவரே உங்கள் நாயகன். ஒரு டெல்லியில இருந்து ஒரு 3 மாதம் வயிற்றுல குழந்தை இருக்குது. 3 months இருக்கிறது டெல்லி. தன்னுடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். கணவனாரை விட அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப பிடிக்கும் அப்பாவை. அந்த பிள்ளை பார்த்ததுல அவங்க அப்பா தான் பெரிய ஹீரோ. அவங்க அப்பா ரொம்ப சாஃப்டானவர். பொதுவாக அப்பாங்களுக்கு பொட்ட பிள்ளைங்க மேலே ரொம்ப ஒரு கரிசனை, ரொம்ப அன்பு இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் வருது. எல்லா பிறந்த நாளுக்கும் அவங்க அப்பா கூட அந்த பிள்ளை இருந்திருக்கு. பிறந்ததுலேருந்து 28 வயசாகுது. 28 வருஷமும் அவங்க அப்பா கூட பிறந்த நாளுக்கு அவர் இருந்திருக்கிறார். ஸோ இப்போ டெல்லியில் தன்னுடைய கணவனருக்கு வேலை அப்படின்னு சொல்லி இப்போ டெல்லியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. இப்போ 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறா. அப்போ அவருடைய கணவனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வேணாம் பாப்பா, போக வேண்டாம், நீ 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிற, நம்ம இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியாது. ஃப்ளைட்டுனா கூட பரவாயில்ல, நீ ட்ரெயினில் தான் நம்ம போக முடியும், ஃப்ளைட்டில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னால், இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தில், இல்லை முடியவே முடியாது, நான் எப்படினாலும் போய் பார்ப்பேன்னு சொன்ன உடனே அவருக்கு பிள்ளை இவளை விட்டுட்டு வர முடியாது. சரி, ஓகே, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில், சரி நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இந்த பிள்ளையும் டிக்கெட் புக் பண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே அவங்க அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு வந்தாச்சு. கேக் கட் பண்ணி முடிச்ச அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகுது, பிளட்டு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. பாடி ஹீட்டு அந்த குழந்தைக்கு தாங்க முடியல. பட் குழந்தை டெத்து, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய இங்கேயே டிஎன்சி பண்ணுறாங்க. டிஎன்சி பண்ணும்போது ரொம்ப வருத்தம் தான். கணவனார் சரி, ஆனாலும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல விடு, நீ தான் எனக்கு முக்கியம், சரி ஆண்டவர் இன்னொன்று தருவார், நீ வந்துரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பொண்ணுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி அப்பாவை பார்க்க வந்தோம் அப்படின்னா, இவர் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஏதோ டென்ஷன் இருந்துச்சு, கோவத்தில் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டார் இந்த பிள்ளைய. தேவையா இது உனக்கு? எதுக்கு நீ இதுக்கு வந்தீங்க? ஏன் உங்கள் அப்பாவுடைய பிறந்த நாளை பார்க்காம இருக்கவே முடியாதா? ஆனால் ஒரு விதத்தில் அவங்க அப்பா நியாயமான மனிதன். தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கணவனாருடைய பேச்சை கேட்டு வராததை என்கரேஜ் பண்ணல பாருங்க. பயங்கரமாக திட்டிட்டு, நீ எல்லாம் இனி ஒன்றுமே இந்த பண்ணி இது பேச வேண்டிய தேவையில்லை, நீ உன் கணவனாரையும் குடும்பத்தையும் குழந்தையும் பார்க்க வேண்டியவா, இதை இழந்துட்டு உட்காந்துருக்கிற, யாரு கேட்டா உன்ன இங்கே பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு 7 நாள் வெளியூர் போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசல. கல்யாணம் ஆனதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்ததில்லை. ஒரு நாள் கூட பேசாம இருந்ததில்லை. திடீர்னு 7 நாள் அவர் சைலண்டா பேசாம விட்டாரு. வேதனையோட நொந்து அகைன் ட்ரெயின் கிளம்புறாங்க. டெல்லி கிளம்புற அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கண்ணில் அப்படியே தாரையா கண்ணீர் கொட்டுது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்மளை திட்டினா கூட ஒன்றும் பெருசா தெரியாது. பட் நம்மளை ரொம்ப நேசிச்சு அவங்க நம்முடைய அன்பை புரிஞ்சுக்கலன்னும் போது நம்மளால தாங்க என்னென்னமோ தோணுது. அதுக்கு என்னென்னமோ அந்த பொண்ணுக்கு தோணுது. அப்போ அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பைபிளை எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அது பைபிளை எடுத்து புரட்டுறது, ரசிக்கப்பட்ட பிள்ளை தான், உள்ள பைபிள் எடுத்து புரட்டுனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே உன் நாயகன், நானே உன் நாயகன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, உண்மைதான் ஆண்டவரே, நான் எங்க அப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சது ரொம்ப தவறு தான் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என்னுடைய வாழ்க்கையில அடுத்த படியை நான் ஆரம்பிச்சேன்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு சில நேரங்களில் நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க காயப்படுத்துவாங்க. சிலர் கணவன், ஐயோ எல்லாமே கணவன், எல்லாமே அவர் என்ன பண்ணாலும் தப்பில்லை. நான் சொல்றேன், உங்களுடைய கணவன் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய கணவன் எனக்கு தேவை, உங்களுடைய கணவனை நீங்க ரசிக்கணும், எல்லாமே ஓகே தான். ஆனா என்னன்னா, கர்த்தரை விட கணவனை என்ன பண்ணிட முடியாது சொல்லுங்களேன். நமக்கு நீங்க பாருங்க, இந்த ஊழியத்தை பாருங்களேன். இந்த ஊழியம் எனக்கு தேவையான கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி.
எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை விட யார் தான் மெயின்? கேட்கல, கர்த்தர் தான் மெயின். அதான் ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒன்னும் இல்ல பிரதர், ஒன்னும் இல்ல சிஸ்டர், ஒண்ணு மட்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உண்மையா ஆண்டவரை மட்டும் நேசிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையாக செஞ்சா கூட அதை நன்மையாய் மாற பண்ணுவேன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நன்மையாகத்தான் முடியும். அந்த அன்பு எல்லாத்தையும் மாத்திரும். ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு எதிராக எய்யப்படுகிற அம்ப அது உங்க பக்கம் இல்ல, தூரத்துல திசை திருப்புகிறதற்கு அந்த லவ், அந்த அன்புல தான் எல்லாம் அடங்கி இருக்குது. பார்த்து பார்த்து செய்வாங்க, ஓடி ஓடி செய்வாங்க. ஆனா பாருங்க, அவங்க அழகா காயப்படுத்துவாங்க, அவங்க காலை கழுவி விடணும்னு நினைப்பாங்க, அவங்க காலில் ஷூ போட்டு விடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா ஈஸியா டக்குன்னு அப்படியே காயப்படுத்திட்டு 2 மணி வரைக்கும் ஒரு நாள் இரவு தூங்கல, 2 o'clock. ஏன் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர்